குட்டி பையனும் ஹீரோவும் வந்து அந்த ஹீரோயினை தேடி போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு காலில்லா ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுவார். அதை பார்த்து அந்த குட்டி பையன் சிரிப்பான். அந்த சத்தத்தை கேட்டு வந்து திடீர்னு ஒரு ஜாம்பி எங்கேருந்தோ வந்து அட்டாக் பண்ணுவார். அது ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சத்தத்தை கேட்டு நிறைய ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுவார். அதெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நிறைய ஜாம்பி வந்தனால வந்து அவராலே கட்டுப்படுத்த முடியாதனால திடீர்னு வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையும் தாண்டி வந்து இந்த ஜாம்பிலாம் அடிச்சுட்டு உடச்சி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் வழியாக மேலே ஏறி தப்பிக்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த பையன் வந்து வாடான்னு சொல்லிட்டு இருப்பார். நல்லா பெட்டில் வந்துருக்க ஒரு ஜாம்பி கடிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணுவார். டப்புன்னு வந்து அந்த பையன் மேலே ஏறிட்டு இருப்பேன். அப்படியே மேலே இன்னொரு ஃப்ளோரில் வந்து திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து மாஸ்க் போட்ட ஜாம்பி வந்து கண்ணாடி உடச்சி அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணலான்னு ஒரு கண்ணாடி உடச்சி வந்து அந்த பையனை வந்து காலை பிடிச்சி வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பையன் காலில் எட்டி வச்சனால அந்த மாஸ்க்கு கலந்து அப்படியே திடீர்னு அந்த கொடூரமாக வந்து கடிக்கலான்னு ஒரு பேக் ஒன்று மாட்டி இருக்குது. அது அப்படியே மாட்டி இருக்குது. டப்புன்னு வந்து காலை பிடிச்சி கடிக்கலான்னு வரும். அந்த பையன் வந்து எத்தி விட்டுட்டு மேலே ஏறி இருப்பேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கையை விடலான்னு பார்ப்பேன். டப்புன்னு வந்து ஹீரோ தான் வந்து பிடிச்சிருப்பாரு. ஹீரோ பிடிச்சி மேலே தூக்கி அதுக்கப்புறம் தான் வந்து பிடிச்சிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து அந்த பையனோட அம்மாவை வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து திடீர்னு அந்த அம்மா பார்க்க வந்திருப்பேன். அதை பார்த்துல சந்தோஷப்பட்டு அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதை மறந்துட்டியா அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீசிங் ப்ராப்ளம் மருந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி பேசிட்டு அவங்க அம்மாவோட முதுகில் வந்து ஜாம்பி கிடச்ச மாதிரி இருந்து பார்த்துட்ருப்பார் ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோட போய் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஜாம்பியை மாதிரி இருப்பான். அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணலாம் சத்தம் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஜாம்பி வந்திருக்கு. அதை வந்து அந்த பையனை காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு போய் நிறைய ஜாம்பி வந்து அடித்து போட்டு போயிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க பின்னாடி வந்து நிறையா பேர் அஃபெக்ட் ஆகி ஜாம்பியை மாறி இருப்பாங்க. அதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட 4th பார்ட் வேணும் கமெண்ட்டில் 4th பார்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி